ஓப்போ K14X அப்படின்ற மிட்ரேஞ்ச் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், விலை என்ன, அப்புறம் இதெல்லாம் தவறுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் என்னென்னு பார்ப்போம். இந்த ஓப்போ K14X 2K கிட்ஸ், அப்புறம் புதுசாக ஃபோன் வாங்குறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்கான். அதனால் இந்த ஃபோனோட ப்ராசஸர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை முதல்ல பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. ஸ்க்ரீன் வந்து 6.75 அங்குலம் இருக்குது. எல்சிடி ஸ்க்ரீன் 120 Hz வரைக்கும் போகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் HD+ ஸ்க்ரீன் தான். முக்கிய கேமரா 50 மெகா பிக்சல் இருக்குது. செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல் தான் இருக்குது. பேட்ரி 6500 mAh. சார்ஜிங் 45 வாட் ஸ்பீடு வரைக்கும் பண்ணும். சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங், அதாவது நீர் மற்றும் தூசி பாதுகாப்பு 64 இருக்குது. மென்பொருள் வந்து ஆண்ட்ராய்டு 16 ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ப்ளூடூத் 5.4 இருக்குது. இந்த ஃபோனில் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4 GB RAM 128 GB ஸ்டோரேஜோட விலை 15,000 ரூபாய். 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜோட விலை 17,000 ரூபாய். 6 GB RAM 256 GB ஸ்டோரேஜோட விலை 19,000 ரூபாய். இப்போது இதில் தவறுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, செல்ஃபி எக்ஸ்பர்ட் சொல்லி ஓப்போ தங்களை விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த ஓப்போ K14X 5Gயில் செல்ஃபிக்கு 5 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே ஸ்பெசிஃபிகேஷனோடு வந்த ஓப்போ K13Xல் செல்ஃபிக்கு 8 மெகா பிக்சல் கேமராவது கொடுத்துருந்தாங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற சாம்சங்கோட F70e 5G மாடல் பற்றி பேசும்போது அதில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தான். ஏன்னாங்க நீங்கள் 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி விளம்பரம் பண்ணிவிட்டு இதில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்கீங்க, அவங்க செல்ஃபி பிரியராக இருப்பாங்கன்னு அதிலே வந்து அதை சொல்லியிருந்தோம். இப்போது அதனடா இதுப்பார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஓப்போ K14Xல் செல்ஃபிக்கு 5 மெகா பிக்சல் கேமராவை கொடுத்து வச்சுருக்காங்க. ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் சொல்லிவிட்டு, அதாவது ஃபோனோட இல்லைனா வந்து பிஸ்கெட்டோட இதெல்லாம் விலை வந்து அப்படியே இருக்கும், ஆனால் ஸ்பெசிஃபிகேஷனை டம்மி பண்ணிடுவாங்கன்றதை பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட ஐடெல் A100 வீடியோவில் சொல்லியிருப்போம். அதே மாதிரி முன்னாடி போட்ட வீடியோவில் சாம்சங்கோட இதில் சாம்சங்கோட F70e வீடியோவில் இன்னும் இந்த 15,000 20,000 வரையில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஓப்போ K14X 5Gயில் இவங்க ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. விலையை ஏற்றிருக்காங்க, அதே டைமில் செல்ஃபி கேமராவோட மெகா பிக்சலையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், டபுள் ஃப்ளேஷன் எல்லா ஃப்ளேஷனையும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து நூல் விட்டு பார்க்குறது சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஆழம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு விலையை ஏற்றி மக்கள் ஏமாந்து வாங்குறாங்களா பார்ப்போம், அப்படியே அடிச்சுட்டு போயிடுவோம், ரேம் விலை ஏறி இருக்கிறதால அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் உஷாராக இதுக்கு முன்னாடி வந்த மாடலை வாங்குங்க. போன வருஷம் வந்த மாடல், இல்லை போன இட்ரேஷன், இல்லைனா இதே விலையில் நல்ல அட்லீஸ்ட் ஒரு 13 மெகா பிக்சல் கொடுக்குற கேமரா இருக்கிற மாதிரி, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கிற மாதிரி மற்ற பிராண்ட்ஸோடது கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் அலர்ட்டாக வாங்கினீங்கன்னா அவங்க ஆஹா மக்கள் அலர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதை திரும்ப திரும்ப பண்ண மாட்டான். இல்லைனா இவனை பார்த்து எல்லா பிராண்டும் இதே மாதிரி 20,000 ரூபா ஃபோனில், 18,000 ரூபா 19,000 ரூபா ஃபோனில் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் கொடுத்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன தான் 6500 mAh பேட்டரி 500 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட செல்ஃபி கேமராவை டவுன்கிரேட் பண்ணது ஒத்துக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த K13Xல் வந்து விலை 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரைக்கும் தான் இருந்தது. இப்போ விலையும் ஏற்றிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் சைலண்ட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள். இதெல்லாம் தவறுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறது இந்த விஷயந்தான். கடைக்காரங்க எதையாவது சொல்லி இதை உங்கள் தலையில் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சார் ரேம் விலை ஏறிச்சு, அரிசி விலை ஏறிச்சு, தங்கம் விலை ஏறிச்சு, சிங்கம் விலை ஏறிச்சு அப்படின்னு எதையாவது சொல்லின்னு இருப்பாங்க. நீங்கள் அலர்ட் ஆகி கடைக்காரங்க உங்கள் தலையில் மிளகா அரைக்காமல் நீங்கள் வந்து தலையை காப்பாற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் கம்பெனிங்களும் சேர்ந்து உங்கள் தலையில் மிளகா அரைக்காமல் இருப்பாங்க. இதே விலையில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்க பிராண்டை கம்பேர் பண்ணி வாங்குங்க. இல்லைனா இதே ஓப்போ K13Xோ இல்லை சாம்சங்லேயோ மற்ற பிராண்ட்லேயோ இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க ஃபோனாக பார்த்து வாங்குங்க. உஷாராக இருக்கணும். இனி ஒரு 6 மாதத்துக்கு ஃபோன் வாங்கும்போது உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்க ரேமையும் ஏயும் சாக்கு சொல்லி எது வேணால் பண்ணுவாங்க.
ஏற்கனவே போன வருஷத்தில் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் சேல் 1% குறைஞ்சிருக்கு. இவனுங்க இஷ்டத்துக்கும் ஆர்டர் பார்த்து மக்கள் வாங்குறத கம்மி தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆனாங்கன்னா நீங்கள் இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா அவங்க சேல் குறையாது அப்படின்ட்டு விலையெல்லாம் அடக்கி வாசிப்பாங்க. இல்லைன்னா லாபத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.